அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தின் நாளை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 21வது பகுதியை தொடர்ந்து 2 அரசர்கள் 21. யூதா அரசன் மனாசே. மனாசே அரசனான போது அவனுக்கு வயது 12. அவன் 55 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். எப்சிபா என்பவரே அவன் தாய். இஸ்ரேலர் முன்னிருந்து ஆண்டவர் விரட்டிய வேற்றினத்தாரின் அருவறுப்புகளை அவன் பின்பற்றி ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவனுடைய தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை மீண்டும் கட்டி எழுப்பினான். பாகாலுக்கு பலிபீடங்களை கட்டினான். இஸ்ரேல் அரசன் ஆகாசு செய்தது போல் அசேரா கம்பங்களை நிறுவினான். வானத்து படைகளை எல்லாம் வணங்கி வழிபட்டான். எருசலேமில் என் பெயர் விளங்க செய்வேன் என்று ஆண்டவர் கூறியிருந்த அவரது கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான். ஆண்டவரின் இல்லத்தின் 2 முற்றங்களிலும் வானத்து படைகளுக்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான். மேலும் அவன் தன் மகனை நெருப்பில் பலியாக்கினான். குறி கேட்பதிலும் சகுனம் பார்ப்பதிலும் நம்பிக்கை கொண்டு குறி கூறுபவர்களோடும் சகுனம் பார்ப்பவர்களோடும் தொடர்பு கொண்டு ஆண்டவர் திருமுன் தீயன புரிந்து ஆண்டவருக்கு சினமூட்டினான். மேலும் அவன் அசேராவின் செதுக்கிய சிலையை ஆண்டவரின் இல்லத்தில் நிறுவினான். இவ்விடத்தை பற்றி ஆண்டவர் தாவீதிடமும் அவருடைய மகன் சாலமோனிடமும் பின்வருமாறு கூறினார். இக்கோவிலிலும் இஸ்ரேலின் எல்லா குலங்களிலும் இருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமிலும் எனது பெயரை என்றென்றும் விளங்க செய்வேன். நான் இஸ்ரேலுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் பின்பற்றி என் அடியான் மோசே அவர்களுக்கு அளித்த சட்டம் முழுவதையும் கடைப்பிடிப்பார்களேயானால் அவர்களை நான் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த நாட்டிலிருந்து வெளியேறி அலைந்து திரிய விடமாட்டேன். ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் மனாசே அவர்களை வழித்தவறி நடக்க செய்தான். இஸ்ரேலர் தம் முன்னிலையில் ஆண்டவர் அழித்த வேற்றினத்தாரை விட அதிகமாக தீயதன செய்தனர். ஆண்டவர் தம் அடியார்களான இறைவாக்கினர் மூலம் சொன்னதாவது: யூதாவின் அரசன் மனாசே அருவருப்பான வழக்கங்களில் ஈடுபட்டு தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்தவற்றை விட மிகவும் தீயதன செய்தான். சிலைகளை வழிபட செய்து யூதாவை பெரும் பாவத்திற்கு உள்ளாக்கினான். எனவே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் கேட்கும் ஒவ்வொருவருடைய 2 காதுகளும் அதிரும் அளவுக்கு கேடு வர செய்வேன். சமாரியாவுக்கு எதிராக நான் பிடித்த அளவு நூலையும் ஆகாபின் வீட்டிற்கு எதிராக நான் பிடித்த தூக்கு நூலையும் எருசலேமுக்கு எதிராக பிடிப்பேன். ஒருவர் உள்ளும் புறமும் தட்டினை துடைத்து தூய்மையாக்குவது போல நானும் எருசலேமை துடைத்து தூய்மையாக்குவேன். எனவே எனது உரிமை சொத்தில் எஞ்சிருப்போரை கைவிட்டு அவர்களின் பகைவரிடம் ஒப்புவிப்பேன். அப்பொழுது அவர்கள் எதிரிகளுக்கெல்லாம் இரையாகவும் கொள்ளை பொருளாகவும் இருப்பர். ஏனெனில் அவர்களின் மூதாதையர் எகிப்திலிருந்து வெளிவந்த நாள் முதல் இன்று வரை இடைவிடாமல் என் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து எனக்கு சினமூட்டியுள்ளனர். மனாசே எருசலேமில் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நிரம்பும்படியாக மிகுதியான மாசற்றவரின் குருதியை சிந்தினான். இவ்வாறு அவன் பாவம் செய்ததோடு யூதா மக்களை ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்ய வைத்து பாவத்துக்கு உள்ளாக்கினான். மனாசேயின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? மனாசே தன் மூதாதையரோடு துயில் கொண்டு ஓசா பூங்கா என்ற அவனது அரண்மனை பூங்காவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவனுடைய மகன் ஆமோன் அரசனானான். யூதா அரசன் ஆமோன் அரசனான போது அவனுக்கு வயது 22. அவன் 2 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தான். யோற்றுபாவை சார்ந்த ஆரூசின் மகள் மெசுல்லமேத்து என்பவளே அவன் தாய். அவன் தன் தந்தை மனாசேயை போலவே ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். தன் தந்தை நடந்த வழியிலெல்லாம் அவனும் நடந்தான். தன் தந்தை வணங்கி வழிபட்டு வந்த சிலைகளை அவனும் வழிபட்டான். அவன் தன் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்தான். ஆண்டவரின் வழியில் நடக்கவே இல்லை. ஆமோனுடைய அலுவலர் அவ்வரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவனை அவன் மாளிகையிலே கொலை செய்தனர். ஆனால் நாட்டு மக்கள் ஆமோன்
அரசனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களை எல்லாம் கொன்றுவிட்டு அவனுடைய மகன் யோசியாவை அவனுக்கு பதிலாக அரசனாக்கினர். ஆமோஸின் பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யூசா பூங்காவிலிருந்து அவனது கல்லறையில் அவனை அடக்கம் செய்தனர். அவனுடைய மகன் யோசியா அவனுக்கு பதிலாக அரசனானான். 22வது பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். யூதா அரசர் யோசியா. யோசியா அரசனான பொழுது அவருக்கு வயது 8. அவர் 32 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். பொட்சத்தை சார்ந்த அதாயாவின் மகள் எதீதா என்பவரே அவருடைய தாய். அவர் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தார். தம் தந்தை தாவீது நடந்த எல்லா வழிகளிலும் வலபுறமோ இடபுறமோ பிறழாது அவரும் நடந்தார். திருச்சட்ட நூல் கண்டெடுக்கப்படல். நாம் தமது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் அரசர் யோசியா மெசுல்லாமின் புதல்வன் அட்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் எழுத்தனை ஆண்டவரின் இல்லத்துக்கு அனுப்பி கூறியது: நீ தலைமை குரு இலக்கியாவிடம் சென்று ஆண்டவரின் இல்லத்திற்கென மக்களிடமிருந்து வாயிற்காப்போர் பெற்றுக்கொண்ட எல்லா பணத்தையும் மொத்த கணக்கெடுக்க சொல். அவர்கள் அப்பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பழுது பார்க்க நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரின் கையில் ஒப்புவிக்கட்டும். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்க்கும் வேலைக்காரர்களுக்கு கொடுக்கட்டும். அதாவது தச்சர்கள், கொத்தர்கள், கட்டட சிற்பிகளுக்கு கொடுக்கட்டும். பெற்றுக்கொள்ளும் பணத்தின் கணக்கை அவர்களிடம் கேட்க வேண்டாம், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள். தலைமை குரு இலக்கியா எழுத்தன் சாப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சாப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். அப்பின் எழுத்தன் சாப்பான் அரசரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இலக்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளான் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின்னர் குரு இலக்கியாவையும் சாப்பானின் மகன் அகிக்காமையும் மிக்காயாவின் மகன் அக்போரையும் எழுத்தன் சாப்பானையும் அரச அலுவலன் ஆசாயாவையும் நோக்கி அரசர் இட்ட கட்டளை இதுவே: நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் யூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட இந்நூலில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூலில் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கும் நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்து விட்டு எரிகிறது என்றார். குரு இலக்கியாவும் அகிக்காவும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்று அவரை கண்டு பேசினர். அவர் எருசலேமில் 2ஆம் தொகுதியை சார்ந்தவர். அர்கசின் புதல்வனான திக்வாவின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லூம் என்பவனின் மனைவி. அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே: யூதாவின் அரசர் படித்த அந்த நூலின் வார்த்தைகளின்படி நான் இந்த இடத்திற்கும் அதில் வாழ்வோர்க்கும் தீங்கு வர செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். அவர்கள் தங்கள் கைவினையான சிலைகள் அனைத்தாலும் எனக்கு சினமூட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் கொண்ட என் சினம் கனன்று எரியும், அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம் நீங்கள் இவ்வாறு கூறுங்கள்: இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ கேட்ட வார்த்தைகளை பொறுத்த மட்டில் இந்த இடத்திற்கு இதில் வாழ்வோருக்கும் எதிராக இவர்கள் அழிவிற்கும் சாபத்திற்கும் உரியவர் என்று சொல்லப்பட்டுள்ளதை கேட்டு நீ உள்ளம் கலங்கி ஆண்டவர் திருமுன் உன்னை தாழ்த்தி உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். ஆதலால் இவ்விடத்தின் மேல் நான் வருவிக்க இருக்கும் தீமைகளை எல்லாம் உன் கண்ணால் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீ மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்றார். அவர்கள் திரும்பி சென்று அரசருக்கு செய்தியை தெரிவித்தனர்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2 அரசர்கள் 21 மற்றும் 22 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாகாலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.